உலகத்தில் நம்ம உடலில் இருக்கக்கூடிய இந்த ஆன்மாவானது இங்கே இருக்கும்போது நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய 199 விஷயங்கள் உங்களோட நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால தான் மேலை நாடுகளில் சில ஊர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி ஊர்வலம் போகும்போது உடலினுடைய 2 கைகள் கால்களை வெளியில் தொங்க விட்டுருவாங்க. உலகத்துக்கு புரிய வைக்கிறதுக்கு போகும்போது ஒன்றும் நீ எடுத்துகிட்டு போக முடியாது, நீ மட்டும்தான் போயாகணும். ஆனால் நம்மளுடைய சிஸ்டமில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேர்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களோட இந்த ஜென்மத்திலையும் இதை தாண்டி நீங்கள் மேலே ஒளி உலகத்துக்கு போயிட்டு நான் அங்கேயோ இல்லை ஒருவேளை அடுத்த ஜென்மம் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எங்கே விட்டீங்களோ அங்கேருந்து தொடர முடியும். அப்படி இருக்கும்போது நமக்கு 2 வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று, அப்படியே தமிழில் சொல்கிற மாதிரி ஜாலியாக விட்டுட்டு போயிடலாம், என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம். இல்லை, 2வது, எனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆன்மீகத்தில் நம்ம குருநாதர்கள் நம்ம மேலே ஒரு அதீத ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க. இவங்கள்ட்ட கொடுத்தா இவங்க பார்த்து எடுத்து செய்வாங்க. அப்போ என்ன ஆகுனா, ஒன்று நம்ம ஒன்றுமே தெரியாமல் அப்படியே போயிடலாம். இல்லை, எனக்கு இது வேணும், இந்த அளவுக்கு எனக்கு ஆன்மீக முன்னேற்றம் வேணும், இந்த அளவுக்கு ஆன்மீக முன்னேற்றம் வேணும்னா இந்த அளவுக்கு நான் படிக்கணும், அதற்கு நான் இவ்வளோ நேரம் செலவழிக்கணும், அதற்கு இவ்வளோ நான் பயிற்சிகள் செய்யணும். இது எல்லாத்தையுமே நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு 1-1.5 மணி நேரம் தான் தேவை.